Please subscribe Sadhguru Sai Creations. உழைப்பை கொட்டி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. இந்த மாதிரி நடக்கிறதுல எதுலேயுமே உங்களுடைய தப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் மற்றவங்களோட தப்பும் இருக்காது. எங்களுக்கு ஏன் தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு யாருக்குமே ஒரு சொந்தமாக வீடு வாங்க முடியாது. அப்படி வீடு வாங்கினா அந்த வீட்டில் இருக்க முடியாது. எதுக்கெடுத்தாலும் பயம் வரும். இன்னொன்று, உங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்காது. இன்னொன்று, தொழில் அமையாது. கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. டே டு டே இதை செய்யும்போது வித்தின் 1 வீக்கில் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். யூனிவர்ஸ் கிட்ட கேட்குற டிவைன் லைட்டும் ஒரு சின்ன ஆஃபரிங் தான், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. கவனமாக கேளுங்க. இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாமே சில காரணங்கள் அடிப்படையில் தான் நமக்கு அமையும். அப்படிப்பட்ட காரணத்தில் ஒரு காரணத்தை பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களில் ரிலேட்டடாக இருக்கான்னு நீங்கள் கவனிங்க. அப்போது உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக மாறுறதுக்கு. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். எத்தனை முயற்சி பண்ணினாலும் லைஃப்பில் என்னால் முன்னுக்கு வரவே முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஸோ நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியல, ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல என்னால் ஏர்ன் பண்ண முடியல, உழைப்பை கொட்டி கொடுக்குறேன், ஆனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது, இல்லை நல்ல வருமானம் அமைய மாட்டேங்குது, உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது. அதாவது எனக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் வந்துருச்சு, இல்லை ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு, இல்லை எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் ஆயிருச்சு, சின்ன வயசு தான் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இவ்வளோ பெரிய நோய்கள் இருக்குது, கேன்சர் ப்ராப்ளம் வரைக்கும் இருக்குது. இன்னொன்று, சொத்து பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. இப்படி பல வகையான பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி நடக்கிறதுல எதுலேயுமே உங்களுடைய தப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் மற்றவங்களோட தப்பும் இருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம தொடர்பு நிலை தான் காரணம். ஏன்னா இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு நிலை அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் பொதுவாக பேசுகிற மாதிரி கர்மா அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். பட் இங்கே நான் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, உங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மூதாதையர்களுடைய சக்தி ஓட்டம் இப்போவும் உங்களுக்குள்ளே இருக்கும். எப்படி அப்படின்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு அதிர்வலை மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபோன் இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் இருந்து நான் வேற ஒருத்தருக்கு நான் கால் பண்ணுறேன், சரிங்களா? அப்படி கால் பண்ணும்போது இந்த ஃபோனில் இருந்து ஏதாவது ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா போகிறது, வயரோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஜெக்டோ ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஸோ கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகள் தான் இதில் இருக்குது, வைப்ரேஷன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அப்படிப்பட்ட வைப்ரேஷன்ஸ் உங்களுடைய மூதாதையர்கள் ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்ரி டே எவ்ரி மினிட் வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, நான் ஒரு எனர்ஜி ஹீலர், லைட் ஒர்க்கர். ஓகே, ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே அது பாதிக்கப்படுகிறது. என்னென்னா, எனர்ஜி ஃபார்மில் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் ஃபிசிக்கல் ஃபார்மில் பாதிப்பு வரும். அதர்வைஸ் ஃபிசிக்கல் ஃபார்முக்கு எந்த பாதிப்பும் வராது. நம்ம ஒரு மெடிசனே சாப்பிட்டாலும் அந்த மெடிசன் நமக்கு தூக்கத்தை தான் உருவாக்கும், ரெஸ்ட் கொடுக்கும். பட் அந்த டைமில் இன்னராக என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய அந்த மெடிசனுடைய எனர்ஜி உங்களை ரெஸ்ட்டில் கொண்டு போய் சக்தி நிலையில் உயர்த்துது. ஸோ தூங்கும்போது எப்போவுமே சக்தி நிலை அதிகமாகும். அப்படி சக்தி நிலை அதிகமாகும் போது ஹீலிங் ஜாஸ்தியாகும். இப்படி தான் நமக்கு க்யூரும் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் லைஃப் ஸ்டைலுன்னு வரும்போது உங்களுக்கு உங்கள் மூதாதையர்கள் கிட்ட இருந்து நிறைய அதிர்வலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கரெக்டான விஷயத்தில் தர்ப்பணம் கொடுக்குறோம், சரியான ஒரு ஸ்ரார்த்தம் பண்ணுறோம், எல்லாமே செய்கிறோம்.
ஆனாலும் எங்களுக்கு ஏன் வந்து தலைமுறையாக ஒரே மாதிரி பிரச்சனை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது எங்களுக்கு? எதனால் வந்து நாங்கள் இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 3 தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இல்லை, இல்லைன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பசங்க யாருக்குமே குழந்தைங்க இல்லை, சரிங்களா? அப்படியே குழந்தை பிறந்தாலும் வந்து அபார்ஷன் ஆகுது, அப்படியே குழந்தை வந்தாலும் எங்களுக்கு வந்து பிறந்ததுக்கப்புறம் குழந்தை வந்து மிஸ் ஆகிடுது. இப்படி பல காரணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, யாருக்குமே வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்க முடியாது. அப்படி வீடு வாங்கினா அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது, வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். இப்படி பல காரணங்கள் வந்துட்டு நமக்கு நடக்கும். அதாவது ஒன் ஆஃப் த ரீசன், ஒரே ரீசன்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த ரீசன் ஆன்செஸ்டர்ஸோடைய அந்த அதிர்வலைகள். இப்போ நான் வந்து இப்போ உயிரோடு இருக்கேன். இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன், என்ன மாதிரியான நான் பேசுகிறேன், இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை நான் சோல் ஃபார்மேஷனில் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் எதையுமே பேச முடியாது. ஆனால் உணர்வுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதாவது வருத்தமான அந்த பதிவுகளும் சந்தோஷமான பதிவுகளும் நம்ம சோலில் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு. அப்போது அது அதிர்வலைகளை உருவாக்கும், அது நம்மளை தொடர்பு கொள்ளும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது என்னை வச்சு தான் நான் சொன்னேன், மற்றவங்களை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னை வச்சு சொல்லும்போது அந்த இடத்துல உங்கள் ஆன்செஸ்டர்ஸை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போது அவங்க அந்த ஆன்செஸ்டர்ஸோடைய சோல்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கஷ்டத்துடைய வெளிப்பாடு அதிர்வலைகளாக வந்து உங்களுக்கு பரம்பரையாக அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பரம்பரைன்னு சொல்கிறது வந்து ஒரு வாழ்க்கையுடைய ஒரு சில காலகட்டங்கள். எப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 80 வருஷம்னு வச்சுக்கலாமே. இந்த 80 வருஷத்தில் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய எத்தனை சம்பவங்கள் இருக்குது. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக தான் மூவ் ஆகும். இப்போது சினிமாவில் வர மாதிரி ஒரு 2 மணி நேரத்தில் வந்து முடியக்கூடிய கதை இது கிடையாது, இல்லைங்களா? அப்போது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளுக்கு ரீசன் வந்து ஆன்செஸ்டர்ஸ் தான். ஸோ அந்த ஆன்செஸ்டர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய சோலுக்கு வந்து லைட் எனர்ஜி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லைட் எனர்ஜி உங்கள்கிட்ட வர இந்த வைப்ரேஷன்ஸை கட் பண்ணிடும். அப்போது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட சோல் லைட்டோட உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்குங்க. ஏன்னா இந்த மாதிரியான சாப்டரை நான் பேசுகிறேன் அப்படின்னா ஸோ எத்தனை பேருக்கு இதை வந்து கேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆழமாக திங்க் பண்ணுங்கள். எப்படி வந்து இது நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகுது, நம்ம லைஃப் எந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏன் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கல, ஏன் நமக்கு மேரேஜ் ஆகலை, ஏன் வந்து நம்மளால் வந்துட்டு ஜாபில் உட்கார முடியல, ஹெல்த் நம்ம சந்தோஷமாக இல்லை. எத்தனையோ பேர் டிப்ரெஷனில் மட்டுமே இருக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா? ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தெரியும். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து வழியாக வந்திருப்பாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தாத்தா பாட்டி இருப்பாங்க, அதாவது யாருன்னா அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், சூரியன் கிரகம் வந்து வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, சூரியன் சந்திரனும் வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 50% தான் இருக்குது அப்படின்னா அந்த 50% அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அவ்வளோதானே இருக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் 50 மார்க் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அப்போ அந்த 50 மார்க்குலேருந்து 90 மார்க்குக்கு போக முடியாது. ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன ஆகும்? ஸோ பேருக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் மாறும். அப்போது சூரியன் சந்திரன் வீக்கானா என்ன ஆகும்? எதுக்கெடுத்தாலும் பய உணர்வு வரும். இது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப். எதுக்கெடுத்தாலும் பயம் வரும். இன்னொன்று, உங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஹெல்ப் கிடைக்காது, அரசாங்க வேலை கிடைக்காது, இன்னொன்று தொழில் அமையாது, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வரும், இன்னொன்று லிவர் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ரீசனில் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்செஸ்டர்ஸ் கிட்டேருந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆன விஷயமா இருக்கும். பட் இதிலிருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெமெடி சொல்கிறேன். இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டே டு டே இதை செய்யும்போது வித்தின் 1 வீக்கில் உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கிடையாது. குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணலாம். பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு முட்டி வலி இருக்குது, ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, பட் வந்து இதுக்கு நான் பல வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. எப்போவுமே வந்து ஃபர்கிவ்னஸ் மாதிரி ஒரு சொல்யூஷன் நமக்கு எதுவுமே கிடையாது.
என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட நான் எல்லா விதத்துலேயுமே ஃபர்கிவ்னஸ் கேட்குறேன்னு ஃபர்கிவ்னஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் அவங்கள மனசில் அவங்கள நினச்சி, இப்போது ஆன்சஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது இல்லையா? ஸோ உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு பிறந்துட்டீங்க, அந்த பேரண்ட்டு இன்னும் 4 பேர், அது 4 பேர், அது 4 பேருன்னு இப்படி லைன் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆன்சஸ்டர்ஸ்னு ஜென்ரலாக யோசித்து அவங்கக்கிட்ட இருந்து ஃபர்கிவ்னஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் மனசால் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு லைட் எனர்ஜி கொடுக்க சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக அது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அதை இனிஷியேட் பண்ணுறேன். நான் இனிஷியேட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ ஷாலினிங்கிற என்னோட நேமை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறவங்கள கண்டிப்பாக 80% பீப்புள் இதை யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு யூனிவர்ஸ் இப்போ கொடுக்குற இந்த இன்ட்யூஷன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது இனிஷியேஷனாக இருக்கும். பிகாஸ் இனிஷியேஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பட் ஒரு பெரிய ஒரு லைஃபுக்கான விஷயம் அது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் கேட்டு பாருங்கள். ஃபர்கிவ்னஸ் கொடுங்கன்னு சொல்லி உங்கள் ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், யூனிவர்ஸ் என்னுடைய ஆன்சஸ்டர்ஸ் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உங்களுடைய டிவைன் லைட் எனர்ஜி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைட் எனர்ஜி கிடைக்க கிடைக்க இங்கே உங்கள் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இது வரைக்கும் தடையாக இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு பாசிபிலிட்டி ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஆனால் இதோடைய வீரியம் வந்து ஜாஸ்தி. சரிங்களா? எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, மூர்த்தி சின்னது ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது அந்த மாதிரி தான். உங்களுடைய சின்ன ஐடியாலஜி, சின்ன ஒரு ஆஃபரிங், எது ஃபர்கிவ்னஸும் தென் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்குற டிவைன் லைட்டும் ஒரு சின்ன ஆஃபரிங் தான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சஸ்டர்ஸுடைய சோல்ஸுக்கு நீங்கள் டிவைன் லைட்டு கொடுங்க. அந்த சோல்ஸை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்டேஜுக்கு உங்களால் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். பிகாஸ் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்குறோம், ஸ்ரார்த்தம் பண்ணுறோன்னு சொல்லுவீங்க, பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் கொடுக்கறதுடைய சக்தி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபார்மாக நீங்கள் கொடுக்கறது. ஆனால் நான் இப்போ சொல்லி கொடுக்குற இந்த ப்ராக்டிஸ் மெத்தட் உங்களுக்கு எனர்ஜி ஃபார்மேஷன். ஸோ இந்த எனர்ஜி, அதாவது ஆற்றல் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஆற்றலை நீங்கள் கொடுக்க உங்கள் வாழ்க்கையுடைய ஆற்றலும் மாறும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்கள் இல்லையா? ஸோ நம்மளுடைய தெய்வங்கள் கிட்ட வந்து நம்ம மனசார மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, உயிரோடு இருக்கும்போதே எத்தனை பேர் தாய் தகப்பனை திட்டிருப்போம், இல்லைன்னா வந்து நம்ம குழந்தைகளை திட்டிருப்போம், இல்லை தாத்தா பாட்டியை திட்டிருப்போம், இல்லை நம்ம கூட வாழ்ந்தவங்களை திட்டிருப்போம், இல்லை மனசை சங்கடப்படுற அளவுக்கு நம்ம எவ்வளவோ நடந்திருப்போம் இல்லைங்களா? பட் வந்து இது இப்போ இருக்கிறதுனால நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம வந்து இல்லாத நேரங்களில், அதாவது நம்மளுடைய முன் பிறவிகள்லையோ இல்லை வேறு ஏதாவது வாழ்க்கை முறையிலையோ நம்ம பண்ணியிருந்தால் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அப்போது அது எல்லாமே நமக்கு முன்னோர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட முன்னோர்கள் கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன மாதிரியான மன கஷ்டங்களை நம்ம உருவாக்கி இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்குமே ஆன்மாக்கள் வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. இன்னும் அடுத்த டாப்பிக்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஆன்மாக்களை பற்றி மட்டுமே தனியாக ஒரு டாபிக் பேசுகிறேன். பட் இப்போ நான் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ மன்னிப்பு மட்டும் நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஒளியை கொடுங்கன்னு கேளுங்க. இந்த தெய்வீக ஒளி அப்படின்னா 2 விதமான தெய்வீக ஒளி ரொம்ப முக்கியங்க. ஒன்று வந்து ஒயிட் கலர், அதாவது வெள்ளை ஒளி, இன்னொன்று தங்க ஒளி. சரிங்களா? இந்த 2 ஒளி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஆன்மாக்களுக்கு தேவைப்படுறது என்னன்னா ஒயிட் கலர் லைட்டு தான். ஸோ பிரபஞ்சமே, என்னுடைய மூதாதையர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எத்தனையோ மூதாதையர்கள் இருந்திருக்கலாம். பட் அத்தனை பேருக்குமே உங்களுடைய தெய்வீக வெள்ளை ஒளியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அவங்கவுங்க உலகங்களுக்கு போகிறதுக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்படி வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் கண்டினியூவாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்கள் வர்றதை உங்களால் உணர முடியும். மிராக்கிள்ஸ் நடக்கும். சொல்லப்போனால் நான் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம், அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழ்க்கையோட கடைசி எட்ஜில் ஒரு வேளை நீங்கள் இருந்தால் கூட
அதாவது இனிமேல் நான் போனால் நான் சாகத்தான் வேணும் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிற நிலையில இருந்து உங்களால் வெளியில் வர முடியும். வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி தரும். ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1 வீக் இதை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். என்னோடய அடுத்த வீடியோவில் ஆன்மாக்களை பற்றின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய அடுத்த வீடியோவை பாருங்கள். நன்றி.